இப்போ இதில் சுகமாக இருந்தேன்னா புரிஞ்சுப்ப, கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். அவங்க பீ வாரத்துக்குறாங்க, இவங்க துணி துவைக்கிறதுக்குறாங்க, இவங்க பணம் வாரத்துக்குறாங்க, இவன் பானை செய்யறதுக்குறான் அப்படின்னு ஆயிட்டியானா உனக்கு அறிவு வேலை செய்யும். அப்போ அறிவு வேலை செய்யறதுக்கு காரணம் என்ன? அறிவு வேலை செய்யறதுக்கு காரணம் என்ன? மனிதாபிமானம் இல்லை. மனம் ஆள்றவன் யாரு? பானை செய்கிறவன் யாரு? முடிவெட்டுறவன் யாரு? பணம் மதிக்கிறவன் யாரு? நான் தான் அது. நான் தான் அதுன்னு பார்க்க தெரியல எனக்கு. நான் தானே. என்னால் வாரிக்க முடியாதனால ஒரு ஆளை வச்சுக்கிறேன். அப்படி தானே? அப்படி தானே? யாருமே வரல, நான் தானே வாரி இருக்கணும். அப்படி தானே? எனக்கு என்ன புரியல, அவனை மனுஷனா பார்க்க கூட புரியல. அன்றைய சனாதானம் எப்படி இருந்தது? இதெல்லாம் விதி, இது கடவுளால் ஆனது, அவன் எதுக்கு தான் போந்தான். இன்றைக்கி அப்படி தான் பேசிக்கிறானுங்க ஜாதி தலைவர்கள். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அன்றைக்கி ஏதோ ஒரு ஜாதியில் பிரச்சனை இருந்தது, ஒருத்தர் வந்தார் விடுதலை செஞ்சார், அவர் போட்டோ வச்சுங்க தான் வந்தீங்க. அவர் செத்துட்டாரா இல்லையா? இந்த பூமி தொச்சு போட்டுச்சு தானே, ஏன் வச்சுக்கிறீங்க? அவருக்கு உனக்கு என்ன சொந்தம் இருக்குதா? அவ்வளோ ஜாதி பற்றோடு இருக்கிறீங்க. சொல்லும்போதே இந்த பீப்புள்னு தானே சொல்கிறீங்க. ஒரு தலைவர் பேரை சொல்லி அந்த பீப்புள். நாங்கள்லாம் இந்த